அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். சிவனை பிடிக்காதுன்னு சொன்னா தன்னை தானே பிடிக்காதுன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் என்னோட பையனுக்கே நான் சிவனோட பேரை வச்சிருக்கேன். அந்த சராசரமே அவருக்குள்ள அடக்கம். அப்படிங்கும்போது இந்த மகா சிவராத்திரி வருது, அவருக்கு முக்கியமான ஒரு நாள். சிவனும் நானும் பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு அன்கண்டிஷனல் லவ். அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. என்ன சிலர் கேட்டிருக்காங்க, கடவுள் இருக்குங்கிறீங்களே, கடவுள் எங்க இருக்காரு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், கடவுள் எங்க இல்லைன்னு சொல்லுங்க, அப்ப நான் எங்க இருக்காரு சொல்றேன். நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் அப்பருடைய ஜீவ சமாதி ஆலயத்துல தான் இருக்கும். அந்த ஆலயத்துல நம்ம மகா சிவராத்திரி கொண்டாட போறோம். நம்ம மட்டும் இல்ல, இன்னும் மத்தவங்க எல்லாரும் எப்படி கொண்டாடுறாங்க, அவங்க வாழ்க்கையில இந்த மகா சிவராத்திரில இருந்து என்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கிறாங்க, அவங்க என்ன மாற்றங்கள் எதிர்பார்த்தாங்க, சிவனுக்கும் அவங்களுக்குமான நெருக்கம் எப்படி இருக்கு, அப்புறம் அவங்க எப்படி இரவு கண் முடிச்சிருக்காங்களா, அதை பத்தி கேட்போம். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நீ ஒரு 4 பேர், நான் ஒரு 4 பேர் என்ன இதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் மக்களுக்கு நம்ம சொல்லுவோம். சிவராத்திரினா அப்ப சொல்லிடுவோம். ஓகே, சரி, போயிட்டு அது கேட்டு வந்துருவோம். ஐயா வணக்கம். ஐயா சார், மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்யூ சார். ஐயா, இந்த மகா சிவராத்திரி அப்போ இந்த மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் அப்படி நினைக்கிறோம். அதுக்காக எனக்கு மட்டும் தான் இது பண்ணணும்ன்ற மாதிரி நினைக்கிறது. எல்லா மக்களும் எங்கூட்டு வாழணும், நல்லா இருக்கும், நோய் நொடி இல்லாம இந்த காலத்துல எல்லாம் இருக்கணும். ஏன்னா கொரோனா வருஷத்துக்கு பிற்பாடு இப்ப எல்லாமே இறைவனை நாடே போயிடுறாங்க. எல்லாம் நம்பவே போதுமான இது இருக்கு. இந்த கடல் போதும் என்ற மனமே புஞ்சையும் மருந்துன்னு சொல்லுவாங்களே, அதுக்கேற்ற மாதிரி போதுமான இது போதுன்றீங்க. இந்த உலகத்துக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும், இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும், இந்த மகா சிவராத்திரில இருந்து ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னா என்ன மாறினா நல்லா இருக்கும் எல்லாருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்க? நோய் நொடி இல்லாம யாரும் ஒருத்தருக்கு இது பண்ணணும், அவ்வளவுதான். மகா சிவராத்திரில இருந்து எல்லாமே வர்றதெல்லாம் நல்லதா, நோய் நொடி இல்லாம இருந்தா போதுன்ற ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தா இல்லாம வாழ்ந்தாலே அது மிகப்பெரிய சொத்து. பெரிய சொத்து, எத்தனையோ சொத்துக்கு அதிபதி மாதிரி நம்ம சொத்தெல்லாம் வேணாம், நோய் நொடி இல்லாம இருந்தா மட்டும் வச்சிருந்தாலும் நோய் நொடி. ஏன்னா இப்ப அந்த சாப்பாடு கூட 3 நேரமும் சாப்பிடலாம் நோய் நொடி இல்லாம இருந்தா. நோயின்னு ஒண்ணு இருந்தா சாப்பிடுறது கூட கம்மி ஆயிடும், சாப்பாடா ஆயிடும். அதனால நோய் நொடி இல்லாம இருந்தாலே சிவனோட அருள். நல்லபடியா உலகத்துல ஜிஎஸ்டி வரியெல்லாம் கம்மி பண்ணி ஜிஎஸ்டி கம்மி பண்ணணும். ஆஹா, உண்மையிலே நீங்க தான் இந்த உலகத்துக்காக உழைக்கிற ஒரு ஆட்கள். இல்ல, எவ்வளவு மக்கள் கம்பெனி எல்லாம் மூடிட்டு எவ்வளவு பேர் தொழிலுக்கு பாதிப்பட்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தாத்தா புண்ணியத்துல இன்னைக்கு கம்மியா இருக்குது. எவ்வளவு வழி நடத்திக்கிறாரு. கம்பெனி எல்லாம் ஓபன் பண்றதுக்கு 18% கம்மி பண்ணிக்கிறாங்க. அது சிவராத்திரி மூலியமா இன்னும் கம்மி பண்ணுவாருன்னு நம்புறோம். இன்னும் இப்ப நீங்க கேட்டது உங்களுக்காக கிடையாது, உலகத்தாவே கேட்டீங்க. இந்த இந்திய மக்களுக்காக கேட்டீங்க ஜிஎஸ்டி கம்மி பண்ணணும்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா என்ன கேட்கும்? எங்க தாத்தா எனக்கு எவ்வளவு வழி பண்ணிக்கிறாருப்பா. நல்லதே நினைக்கிறோம். எனக்கு அவர் பாத்துவாரு. அவர் பார்த்து என்னப்பா நான் மாத்தணும், இது மாத்தணும் எல்லாம் கேட்கலாம்ல, அவர் பார்த்துப்பாரு, அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சூப்பர். எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் என்னோட பையனுக்கே நான் சிவனோட பேரை வச்சிருக்கேன். அவரோட பேரை வைக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு தகுந்த மாதிரி அவரு எனக்கு கேட்டோடனே கொடுத்தாரு. அதனால நான் அவரோட பேரே வச்சிருக்கேன், ஹேமகேஸ்வரன்னே வச்சிருக்கேன். எல்லாருக்கும் அந்த மாதிரி நல்ல தண்ணி, நல்ல காத்து, சுற்றுப்புற சூழ்நிலை நல்லா இருந்தா போதும். அது நோய் நொடி இல்லாம நல்ல காத்து, நல்ல தண்ணி, இதோட வாழ்ந்தாலே ஆக சிறந்த வாழ்க்கையா அமையும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நல்லதுமா, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். என்னக்கா மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருந்தா எங்க தாத்தாட்ட ரொம்ப பழுங்கமாகுது, ரொம்ப கஷ்டமா இல்லை, கொஞ்சம் தெம்பாகுது, குழந்தைகளை நல்லா படிக்கிறா, படிச்சு கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு வந்தேன் நான். என் உடம்பு நாளைக்கு நல்லா இப்ப நல்லா பரவாயில்ல, ஆரோக்கியமா இருக்கீங்க. நல்ல வேண்டாது. எனக்கு ஒண்ணு இருக்குது, முச்சம்னா அந்த அப்பாவுக்கு நல்லா சேர்ந்துருந்தாங்க. நம்ம எல்லாருமே சிவனுக்குள்ளார தானே ஐக்கியமா இருக்கிறோம், சிவனோட தானே நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்.
அண்ட சராசரங்களே சிவனால தானே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது சிவனை பிடிக்காதுன்னு சொன்னா தன்னை தானே பிடிக்காதுன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்படித்தானே? அப்ப நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அப்ப சிவனை பிடிச்சிருக்கு. அண்ட சராசரமே அவருக்குள்ள அடக்கம். அப்படிங்கும்போது இந்த மகா சிவராத்திரி வருது, அவருக்கு முக்கியமான ஒரு நாள். எல்லாம் சிறப்பா அதை வழிபட்டு ஒத்துமையா இருந்து நம்மளோட கலாச்சாரம் மேன்மேலும் உயரணுங்கிறது நம்மளோட நோக்கம். அதுக்கு ஒவ்வொரு தமிழர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். சரி சிவன் உங்களோட எனக்கு நான் குறிப்பிட்டு எதுவும் மிரக்கல்னு சொல்றதுக்கு இல்ல. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு மிரக்கல் தான். டெய்லி நான் கண்ணை திறக்கிறேன்னா, இன்னைக்கு தூங்கி எந்திரிக்கிறேன்னா, நம்ம இருக்கிறோமா, அதுவே ஒரு மிரக்கல் தான். டெய்லி நான் மிரக்கல் தான். எது நடந்தாலும் அவரால் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்த்தெல்லாம் நடக்குது இல்லையா? அது வந்து கடவுளோட அருள் தான் சொல்றீங்க. கண்டிப்பா நம்ம முன்னோர்களோட அருள், கடவுளோட அருள் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்ல. நடந்துகிட்டு தான் இருக்கு. சிலது நடக்காம போனாலும் அதை நம்ம ஏமாற்றோம்னு சொல்றதுக்கு பதிலா இதை விட இன்னும் சிறப்பா ஒண்ணு நல்லது. ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னா கூட அதுவும் நல்லது. கர்மா அதெல்லாம் சொல்றாங்களா? அதான் உண்மை. கர்மாங்கிறது கண்டிப்பா அது உண்மைதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் இங்க நிக்கிறோங்கிறது கூட அது ஒரு கர்மா தான். இது இன்னைக்கு நான் பேசணுங்கிறது கூட அது அவரு முடிவு எடுத்ததுதான். எல்லாத்துக்கும் ஒரு வினை எதிர்வினை இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்ப பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நினைச்சது நடக்கல, அப்ப மனசு வேதனைப்படுறோம். ஒரு சிலர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்காங்க இல்லையா? அவங்க நீங்க என்ன சொல்றீங்க? நம்பிக்கை இல்லைன்னு பொதுவா சொல்லலாம். பகிரங்கமா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, நடந்துகிட்டுதான் இருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்குன்றீங்க. கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இப்ப காத்து இருக்கா இல்லையான்னு கேட்ட காத்து இருக்குன்னு சொல்லுவீங்களா? இருக்குதான். காத்து இருக்கு. கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியல. அப்ப அந்த உணர்வு, ஒவ்வொரு அசைவும் வந்து அவரால் தான் நடந்துகிட்டு இருக்கு. பிரபஞ்சமே அவரால் தானே இயங்கிட்டு இருக்கு. காத்துங்கிறது வந்து நம்ம உணர்றோம். அந்த மாதிரி இறைவனை உணர்றோம். இந்த சிவராத்திரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிவனுக்கும் உங்களுக்குமான நெருக்கம் எந்த மாதிரியான? சிவனுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி, காந்த சக்தி மாதிரி. எனக்கு வந்து ஏன் அவரை வந்து பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சிவனும் நானும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு அன்கண்டிஷனல் லவ். அதை சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. எனக்கு அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்னோட லைஃப்ல நான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு போனாலுமே அங்க வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து பாத்தீங்கன்னா அம்மை அப்பனா வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காரு. அது வந்து ஒரு நிமிஷத்துல எல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து நிறைய இட் வில் டேக் சம் மோர் டைம். நான் நிறைய கோயில்கள் போயிருக்கேன். நான் போனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்து கோயில்கள் தான் போவேன். எனக்கு நிறைய வழிமுறை குத்துக்கிறாரு. என்ன ஒண்டியாவே நான் போய்க்கிறேன். எனக்கு கூட யாரும் அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் இருந்து எனக்கு யாரும் இல்ல. தாத்தா நம்பி போனேன். தாத்தா அங்க நின்று எனக்கு சாதகமா எனக்கு பேசி அனுப்புனாரு. சிவனுக்கு உங்களுக்கான கடவுளுக்கு உங்களுக்கான இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க, மொத்தமா கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் திட்டமா. நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம கண்ணு பின்னால காட்டுது. கொஞ்சம் பரவாயில்ல. சாமி எனக்கு கண்ணு விடல. நாங்க சிவகோத்திரம் தான், அதனால எங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும். சிவனால நாங்க நிறைய நல்லது காத்திருக்கோம். உங்களோட வேண்டுதல் நிறைய இருக்கு. சரி, இப்ப நீங்க தொடர்ந்து கண்பிடிச்சிட்டு இருந்திருக்கீங்க இல்லையா? ஆரோக்கியத்துக்காக வேண்டுதல என்ன சிலர் கேட்டிருக்காங்க, கடவுள் இருக்குங்கிறீங்களா, கடவுள் எங்க இருக்காரு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், கடவுள் எங்க இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப நான் எங்க இருக்காரு சொல்றேன். தூண்ல இருப்பார், துருப்புல இருப்பாரு. நீங்க இல்லாத இடம் சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்த சொல்றேன். வாய் அடிச்சு போயிருவாங்க. அது ஒரு இதா எனக்கு அது ஒரு இது. எனக்கு அப்ப தோணுது, நான் சொன்னேன். இல்லாத இடம் நீங்க ஒண்ணு சொல்லுங்க, இருக்கிற இடத்த நான் சொல்றேன். அவ்வளவுதான். கடவுள் இல்லைன்னு மறுக்க முடியாது. கண்டிப்பா மறுக்க முடியாது. இப்ப காத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரிங்க. இப்ப வந்து நீங்க வந்து சிவன் தான்ன்றீங்களா, அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட கடவுள் இருக்கும், நம்பிக்கை இருக்கும்ல. ஒரு சில முருகன் நம்புவாங்க, ஒரு சில விநாயகர் நம்புவாங்க. நான் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நான் சிவனை தான் வழிபட்டுக்கிட்டு வந்திருந்தேன். இப்ப சமீபமா முருகர் என்ன ஆட்கொண்டாரு. அதனால நடக்குது இல்ல, மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அதனால நான் சிவன் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா நெற்றிக்கண்ல உருவானவர் தானே இவரு. அவரோட நெற்றிக்கண்லேருந்து உருவாகி தானே முருகன் உருவாயிருக்காரு. அப்படின்னு பார்க்கவும் சிவன் வேறு, முருகன் வேறு இல்லையா? எல்லாம் ஒண்ணுதானே. அப்ப இப்ப நம்ம வந்து வீட்டுல வந்து ஃபேனை போடுறோம், லைட்டை போடுறோம், சரியா, ஏசியை போடுறோம், என்னென்னமோலாம் தட்டுறோம். ஆனா ஒரு சோர்ஸ் கரண்ட் எங்க இருந்து வருது?
ஒரு இடத்துல மெயின் இடத்துல என்ன தானே வருது. அது மாதிரிதான் அது கடவுளும். அந்த மெயின் தான் அது சிவன். சிவன் அவர் தான் அந்த மெயின் அது வந்து சோர்ஸ். கிளையில தான் மத்த கடவுள். ஆமா, இதை தட்டி விட்டா ஃபேனுங்கிறோம், ஆமா, அதை தட்டி விட்டா லைட்டுங்கிறோம். ஆனா அது கரண்ட் இதெல்லாம் ரெண்டு இயக்குறது ஒண்ணு தானே. கரண்ட் தானே. கரண்ட் தானே. அது மாதிரிதான் அது. அதான் சிவன். சிவன் தான் முதன்மையான கடவுள்னா சிவன் தான். இப்ப விநாயகர் சொல்லுவாங்க, சிவனை சொல்லுவோம். அவர் தானே ஆரம்பமே. ஆமாம். சரிங்க, சிறப்பா பேசுங்க ஐயா. நன்றி 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 நன்றி. கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே வந்து இறை செயல்ல போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே இறை செயல். ஆமா, ஒரு குடும்பத்துல 4-5 பேர்னாலும் அந்த 5 பேருக்கும் அந்த பற்று, இப்போ இறை பற்று கண்டிப்பா இருக்கு சார். எல்லாருக்கும் அந்த உணர்வு வந்துட்டு எதனால வந்ததுனாக்கா கடவுள் நம்ம இவ்வளவு இது கொடுத்துக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு தான் சார். ஐயா, இந்த சிவனுக்கும் உங்களுக்குமான நெருக்கம் இந்த மாதிரியான நெருக்கம் இருக்கு சார். நம்ம வந்து உண்மையா இருந்தா அவர் நம்மளுக்கு அருள் கொடுக்குறாரு. இது நம்மளுக்கு என்ன எதுவுமே வேண்டாம், சொத்து எதுவுமே வேண்டாம், நோய் நொடி இல்லாம மக்களை பாக்குறாரு. நம்மள என்ன போல அதே உங்களை போல ஒரு ஒவ்வொரு நாணிகளால நமக்கு ஒரு அருள் கிடைக்கும் சார். ஐயா இப்ப சாங் சித்தர் ஐயா வந்து பார்த்தா அது ஒரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த ஒரு இது ஒரு வேற்றுமை இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். சிவராத்திரில ஏன் இரவு முழுக்க முழிச்சிருக்கோம்? அதுக்கான காரணம் வந்து என்னவோ தெரியல, அந்த காலத்துல ஒரு போல வச்சிருக்காங்க. நல்லது அது பலன் கிடைக்கும். அதாவது இரவு முழுது பண்ணும்போது நம்ம உணவு இதெல்லாம் இல்லாம நம்ம எல்லாம் செய்யறோம். நம்ம நல்ல மனசோடு செய்யும் போது நமக்கு நல்ல நிறைவுகள் நிறைவுகள் எல்லாம் கிடைக்கும். எந்த காரியமும் நல்ல மனசோடு செய்யும் போது நடக்கும். ஒன்னும் எந்த ஒரு குற்றமும் நடக்காது. என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த சிவராத்திரில கண் முழிக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? நன்மைகள்னா சீராத வினைகள்லாம் தீரும். தீராத எந்த வினையா இருந்தாலும் இந்த மகாசிவராத்திரி தீரும். அது குடும்பத்துக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது, உடம்புக்கு எல்லாம் எந்த நோய் நொடி வராம நல்லா இருக்கும். அதுக்காக முடிச்சிருப்பாங்க விரதம் இருந்து. உடல் உபாதைகள் எல்லாம் சரியாயிடும். நம்மளுடைய சிந்தனைகளோ இல்லை நம்மளுடைய குடும்பத்துல ஒரு அந்த வீட்டுல ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற ஈகோவெல்லாம் எல்லாம் தனிப்பட்டு போகுது. ஆமா ஆமா, வீடு கட்டல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மன கஷ்டம் எல்லாத்தையும் பாக்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனைகளையும். ஆமா, எல்லா பிரச்சனையும் போகுது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐயரை வந்து எங்கெங்க நாடி போறவங்கள கிழக்கு மேற்கு திசைகளை நோக்கிதான். இப்ப இங்க போனா நம்மளுக்கு கிடைக்கும், ஐயா பார்த்தா என்ன கிடைக்கும், அது போலதான். அந்த மாதிரி பர்வதமலைக்கு போறாங்க, சரி முடியாதவங்க வந்து பக்கத்துல இருக்கிற கோயிலோட நாளில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை இருக்கு. வருங்காலத்துல போனாலும் அதுக்கான ஆமா அது உண்டு. இப்போ வந்து நம்ம ஒரு 10,000-20,000 கொடுத்து காரு புக் பண்ணி போகணும் இல்லை, பக்கத்துல இருக்குது இது போல ஐயாவை பார்க்கறது, ஒரு வாகனங்களை பார்த்தா கூட நம்மளுக்கு ஒரு அருள் கிடைக்கும். இது பாக்குறது மிகப்பெரிய பாக்கியம், ஒரு பெரிய சித்தம் தான். ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால சித்திரை பார்க்க முடியல, முழுசா போய் நேரா பார்க்க முடியல, இருக்கிறத வச்சு நம்ம அனுபவிச்சிடலாம். ரொம்ப சிறப்புங்கய்யா. நீங்க உங்களுக்காக மட்டும் இல்லாம இந்த உலகம் எல்லாருமே நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா ரொம்ப சிறப்பு, நல்லா இருக்கும், தொழில் எல்லாம் நல்லா இருக்கும். சிவராத்திரியில முடிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமாண்ணா. அதுக்கான காரணம் என்ன? பிடிக்கும், நான் அதுல முடிச்சிருக்காங்க. அதனால சில நன்மைகள் நடக்குது, வேண்டுதல்ங்கிறத வச்சு கிடைக்குது. அதனால தொடர்ந்து நீங்க முடிச்சிருக்கீங்க. எத்தனை வருஷம் முடிச்சிருக்கீங்க? நான் இப்பதான் ஒரு 5 வருஷம். சரி. இந்த உலகத்துக்கு, இந்த மகா சிவராத்திரி இந்த உலகம் ஒரு விஷயத்துல மாறணும், இந்த உலகம் இப்படியான ஒரு அருள் பெறணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? அதாவது என்ன சொல்றேன் எனக்கு ஒண்ணு புரியல. அதாவது வந்து மாற்றங்கள் என்ன வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, எல்லாம் நல்லதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம ஒரு சில இதுல நம்ம ஒன்று குறைபாடா எடுத்துக்க கூட நல்லதுன்னு நினைங்க, ஒண்ணு எந்த ஒரு பிரச்சனை வேற எதையுமே நல்லதா நினைச்சா நல்லது நடக்கும். ரொம்ப 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 நம்பிக்கை தான் காரணம். நம்பிக்கை வாழ்க்கைக்கு வந்து அடிப்படை காரணம் வந்து நம்பிக்கை தான். வசதிகள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பின்னால் வரக்கூடியது, அதான் நாம வந்து ஏற்படுத்தக்கூடியது, சம்பாதிக்கக்கூடியது. ஆனா நம்பிக்கைங்கிறது தானா வந்து கடவுள் மேல வரக்கூடியது. அது வந்துதான் ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கோயில் பேர் சொன்னீங்க, உங்களுக்கு சிறப்பான கோயில் என்ன இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொன்னேரியில ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்ச நிலைமையில இருக்கு அந்த கோவில். அது ரொம்ப 5000 வருஷத்துக்கு மேல பழமையான கோவில். அந்த கோவில வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இடிஞ்ச நிலைமையில தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு லைட் வெளிச்சம் எதுவுமே கிடையாது அந்த கோவில்ல. தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ட்ரம்ல வச்சிருப்பாங்க. நானும் அந்த கோவில்ல இருக்க தாத்தாவும் சேர்ந்துதான் தண்ணியை தூக்குவோம். தூக்கிட்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அந்த கோவில்ல. கோயில்ல வந்து நீங்க
கண்டிப்பா தரிசனம் பண்ணிருக்கீங்க. ஆமா கண்டிப்பா நான் போறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன வந்து சொல்லுவாங்க வீட்டு பக்கத்துல நிறைய கோவில் இருக்கு, நீ ஏன் அவ்வளவு தூரம் போற அப்படின்னு. ஆனா எனக்கு மனசுக்கு வந்து அங்க போறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் போறேன். அந்த கோயிலோட சிறப்பு என்னக்கா? அந்த கோவில் ஒரு சிறப்பு இருக்குங்களா? இல்ல, அந்த கோவிலுக்கு வந்து போறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு கெட்ட சக்தி, தீய சக்தி, நமக்கு கெட்டவங்க நம்மளோட இருக்காங்க அப்படின்னா அதை வந்து அவர் வந்து அந்த கெட்டதை நமக்கிட்ட இருந்து நம்ம கிட்ட விளக்குறது இல்ல, சுத்தமா அதை நம்ம கிட்ட இருந்து எடுத்துடுறாரு. நம்ம கிட்ட அந்த கெட்டதே வரக்கூடாது. அப்புறம் வந்து மத்தவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களோட உண்முணர்வு, அவங்க அந்த மாதிரி சில விஷயங்களும் வந்து வந்து நமக்கு வந்து சொல்றாரு. அதாவது சிவனை வந்து பாத்தீங்கன்னா வணங்குறதுக்கே வந்து நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதை நான் வந்து உணர்ந்திருக்கேன், உண்மை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சிவனை வந்து நம்ம மனசார நம்ம வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னா அவருடைய கட்டளைகளை வந்து முழுமையா ஏத்துக்கணும். அவர் வந்து சில தப்புக்கு வந்து மன்னிப்பே கிடையாதுன்னு சிவனோட இதுல இருக்கு. அந்த தப்பு வந்து நான் வாழ்க்கையில பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் கிட்ட போய் எல்லாமே நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் முழுமையா அவர்கிட்ட போய் அவருக்கு என்னென்னதெல்லாம் பிடிக்காதோ அந்த தப்பெல்லாம் நம்ம செய்யாம அவரோட இருக்கோம் அப்படின்னா நம்மள மேல 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 கொண்டு போய் நம்மள வந்து உயர்த்தி. சில தப்புகளை செய்யாம இருக்குன்னு சொல்றீங்களா, அது என்னன்னு சொன்னா மக்களுக்கு தெரியும் இல்ல? ஒண்ணும் இல்ல, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு மேக்சிமம் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா, யாரோட பணம் பொன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அதுல வந்து இருக்கவே கூடாது. அது வந்து சிவனுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம யாரையாவது வந்து பணம் பொருளுக்கு நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது, அது அவருக்கு பிடிக்காது. அப்புறம் இன்னொரு வந்து ஒரு பெண் வந்து என்ன சொல்றது, தன்னோட புருஷனை தவிர இன்னொரு ஆண் மகனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல அந்த மாதிரி போகக்கூடாது. இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அது வந்து ஒருத்தவங்களுடைய பாவத்தை போய் நம்ம இது பண்ணக்கூடாது, இன்னொருத்தவங்களோட லைஃப்ல போய் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இது சிவனுக்கு வந்து பிடிக்காது. அப்புறம் சிவன் வந்து பாத்தீங்கன்னா கருவுல வந்து சில பேர் வந்து குழந்தைய அழிக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா இத நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அடுத்தவங்களை பத்தி நம்ம வந்து தப்பா பேசக்கூடாது. அதுதான் அப்ப நம்ம சிவன் கிட்ட வர்றதே எதுக்கு, என்ன நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் வரும். அப்ப நம்ம அடுத்தவங்களை பத்தி நம்ம வந்து யாரை பத்தியும் பழி போடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, துன்பத்துக்கு ஆளாகக்கூடாது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவன் 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 கிட்டதான் போறாங்க. சிவராத்திரி வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நிறைய பேருக்கு இப்ப ஈடுபாடு இருக்கு. அதுவும் வந்து முக்கியமா வந்து லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவன் அப்படின்றதுல வந்து ரொம்ப பைத்தியமா இருக்காங்க. எப்படி நான் அன்கண்டிஷனல் லவ்ல இருக்கணும் அந்த மாதிரி. சோ இந்த சிவராத்திரிக்கு வந்து நிறைய பேர் கண்முழிக்கிறாங்க. நம்ம கண்முழிக்கிறதுனால நம்மளோட பிறவி கடன் நம்மளை விட்டு போகும், நம்மளுடைய கர்மா நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த மகா சிவராத்திரிக்கு எல்லாரும் அதே மாதிரி கண் விழிச்சு அவருடைய பஞ்சாட்சர மந்திரம் வந்து ஓம் நமக் சிவாய அதை நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கணும். சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்மளோட கர்மாக்கள் நம்மளை விட்டு விலகும், நம்மளோட பிறவி கடன் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றதுக்காக இந்த மகா சிவராத்திரி எல்லாரும் கண் விழிச்சு நம்ம சிவனை வந்து தரிசிக்கணும். ரொம்ப 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 வாழ்த்துக்களுக்கா. எல்லாருடைய கர்மாவும் தீரணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வேண்டிக்கிறோம். ரொம்ப நல்லது, நன்றி. சிவராத்திரி என்னன்னு மக்கள் கேட்டேன், ஒரு 4 பேர் சொல்லியிருக்காங்க. அத பத்தி நீங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? எங்கிட்ட வந்து என்னன்னா கோயிலோட சிறப்பை பத்தி சொன்னாங்க. அப்புறம் சிவனை கும்பிடுறதுனால எங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு, சிவனுக்கு எனக்கு நெருக்குன்னா அதை பத்தி எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த உலகத்துக்கு நன்மை நடக்கணும், நோய் நொடி இல்லாம வாழணும், உலகமே நோய் நொடி இல்லாம வாழணும், நல்ல தண்ணி சுத்தமான காத்து கிடைக்கணும், இது எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனா இந்த மகா சிவராத்திரிக்கு கண்மொழிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா மாசம் மாசம் சிவராத்திரின்றது வருது. இந்த மகா சிவராத்திரி மட்டும் என்ன ஸ்பெஷல்? அதோட சிறப்பு என்னன்னா அப்படின்னாங்க, இப்ப பிரம்ம முகூர்த்தம் ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, பிரம்ம முகூர்த்தம் காலையில ஏஞ்சிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துல ஏஞ்சி படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏஞ்சிக்கு குடுகுடுன்னு ஓடு, சுறுசுறுப்பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா அது அந்த இடத்துல வந்து நமக்கு காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும்.
அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஒரு 12:01 இருந்து 1-2 வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து அதிகமா கிடைக்கும். அந்த நேரத்துல நம்ம வந்து கண்ணு முழிச்சிருந்து ஸ்டெடியா அதை சொல்ல முடியல, நேரா உட்காந்து தியானம் பண்றவன், தியானமே தான், தியான நிலை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரா உட்கார்ந்து இருந்து நம்ம கடவுளை வேண்டிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த எனர்ஜி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அது மூலமா புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்ப அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்றதுல நம்ம இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அமைதியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஆடுறது பாடுறது இது எல்லாத்தையும் அந்த நேரத்துல பண்ணக்கூடாது, அந்த நேரத்துல பண்ணக்கூடாது. இதுதான் வந்து மகா சிவராத்திரி. அதை ரிசீவ் பண்ற மூட்ல இருக்கிறதுக்கு தான் அந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும் கண் முழிக்கிற மாதிரி அந்த எனர்ஜியை வாங்கிட்டு நம்ம வந்து சிறப்பா செயல்படணும், நமக்கு நல்லது நடக்கணும் அந்த வேண்டிக்கிறதுக்காக தான் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிச்சுக்கணும். ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு நான் காஸ்மிக் எனர்ஜி பத்தி சொன்னேன் இல்லையா, அது எப்படி ரிசீவ் பண்றது அப்படின்னு சொல்றேன்ல, அது நீ ரிசீவ் பண்ணதான் எப்படி நான் ஒத்துப்பேன்? ஏன்னா நீ தூங்குறேன் எனக்கு எப்படி தெரியும்? கரெக்டான கேள்வி. ஆனா எனக்கு தெரியும் அது எப்படி ரிசீவ் பண்றது, நமக்கு உடம்புக்குள்ள அது ஏத்துக்குச்சா அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்படி நான் சும்மாலாம் ஒண்ணு நான் வந்து சொல்ல கிடையாது, ஏதோ அடிச்சு விட போறான் அப்படின்லாம் நீ மைண்ட்ல ஓட்டுவேன். எனக்கு தெரியும். நான் உள்ள கேட்டுட்டு வந்தேன், இங்க சங்கு சித்தரையா அப்படியே கேட்டு வந்துதான் நான் சொல்றேன். இப்ப இங்க என்ன ஒரு சிறப்பு, அந்த நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அதை ரெகுலரா ரெகுலரா அன்னைக்கு பண்ண அந்த நேரத்துல பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசீவ் ஆகுறது ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியும். எப்படின்னா அந்த நேரத்துல மந்திரம் சொல்றேன், பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன், இல்ல வேற விதத்துல அந்த எதுவுமே பண்ணாம அமைதியா நல்ல முதுக உங்க காலை எப்படி மடக்கி உட்கார முடியும், என்ன ஆசனம், பத்மாசனம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ஆசனம் தோணுது அந்த ஆசனத்துல அது கரெக்டான கேள்வி, கரெக்டான டைம்ல கேட்டேன். நானே சொல்லணும்னு நினைச்சேன், கேட்டேன். அப்படி அவங்களால உட்கார முடியல அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு தலைக்காணி ஒண்ணு எடுத்து செவுத்துல சாச்சிட்டு அது மேல செவுத்துல படக்கூடாது. ஆமா, செவுத்துல படாம நேரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு அகல் விளக்கு, ஆமா ஒரு ஜோதி மாதிரி இருந்தா போதும். நீ நினைக்கிற ஜோதி இல்ல, அந்த ஜோதியா இருந்தா மட்டும் போதும். அதே நீங்க என்ன பண்ணணும், இந்த விளக்கு இந்த எண்ணெய் தான் ஊத்தணும், இந்த அம்மன் விளக்கு தான் ஏத்தணும், ஒரு அகல் விளக்கு ஏத்திட்டு அந்த ஜோதி முன்னாடி உட்கார்ந்து நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா வேற சுத்தி முத்தி இருக்கிற எதையுமே கவனிக்காம உங்களை நீங்களே கவனிக்கணும். நம்மளே கவனிக்கிறப்ப இப்ப இந்த பஸ்ல கை நீட்டினப்ப காத்து வரும், அது அடிக்கிறது அந்த காத்து பிடிக்க முடியாது, ஆனா அதை ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு அந்த மாதிரி எனர்ஜியை நம்மளால ஒரு உணர முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்குள்ள இந்த எனர்ஜி வந்து சேர்ந்துருச்சு, ரிசீவ் பண்றோம் அப்படின்றதுதான் இதுக்கான அர்த்தம். அதுதான் அதோடைய வழிமுறைகள். இப்படிதான் உனக்கு தெரிய வரும். அப்ப நான் இன்னைக்கு போறேன் நீங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்றேன், எனர்ஜி உள்வாங்கிட்டு வரேன். தூங்க மாட்டேன் என்னை சொல்லிட்டு நீங்க தூங்க கூடாது, சரியா? ஓகே, எல்லாரும் இதை கடைபிடிச்சு செய்யுங்க. மகா சிவராத்திரி கொண்டாடுங்க.